ஹலோ எவ்ரி ஒன் நீட்ஸ் அவேர்னஸ். நண்பர்களே, சிறிய நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய சட்டங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன்ட்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர், சார் நான் ஒரு 1 இயருக்கு மேலே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன், ரீசன்ட்லி நான் அந்த நிறுவனத்தை விட்டு வந்துட்டேன், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டார். இது அவருக்கான கேள்வி மட்டும் இல்லைங்க, லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸோட கேள்வி. கிராஜுவிட்டினா என்ன, இது யாருக்கு கிடைக்கும், இதற்கான சட்டங்கள் என்ன, நிறுவனங்கள் கொடுக்காத பட்சத்தில் என்ன செய்யலாம். கிராஜுவிட்டினா ஃபிஎஃப், சேலரி, போனஸ் இந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. இது சட்டத்தால் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு நடைமுறை. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 இதற்கான வழிவகையை செய்யுது. இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடியதாங்க கிராஜுவிட்டி. எம்ப்ளாயர்னா யார்? அந்த நிறுவனம் தாங்க எம்ப்ளாயர். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் மேனேஜ்மெண்ட், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது ஃபார்ம், ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் ஓனர், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் பட்சத்தில் கன்சர்ன் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ், இவங்களாம் எம்ப்ளாயர். இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தாங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அண்டர் செக்ஷன் 2 சப்கிளாஸ் எஃப். எம்ப்ளாயினா யார்? எம்ப்ளாயினா சேலரி வாங்கக்கூடிய எல்லாரும் எம்ப்ளாயி தாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அண்டர் செக்ஷன் 2 சப்கிளாஸ் இ. இப்போ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன? கண்டினியூஸ் 5 இயர்ஸ் சர்வீஸ் வேணுங்க. இதுக்கான சட்டம் பிரிவு தான் 4 சப்கிளாஸ் 1. அதாவது கண்டினியூஸ் சர்வீஸ் என்பது வீக் ஆஃப், மெடிக்கல் லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே, இதெல்லாம் அந்த 5 இயர்ஸ் கண்டிஷனை பாதிக்காதுங்க. ஸோ இப்போ இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா, எக்ஸப்ஷன் இருக்கா? நிச்சயம் இருக்குங்க. அதாவது பர்மனன்ட் டிசபிலிட்டி, டெத் இந்த மாதிரியான கிரிட்டேரியா இருக்கும் பட்சத்தில் அவங்க கிராஜுவிட்டி அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இதற்கான சட்டப்பிரிவு செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2. இப்போ இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது சேலரி ப்ளஸ் டிஏ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25,000 வருதுன்னா 25,000 டிவைடட் பை 26. இந்த 26 நம்பர் என்பது ஒரு மாதத்திற்கான நிர்ணயிக்கப்பட்ட நாள். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா பர் டேவோட சேலரி என்னன்னு தெரிஞ்சிடும். பர் டேவோட சேலரி இன்ட்டு 15. இந்த 15 என்றது 1 இயருக்கு கம்பல்சரி 15 டேக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 இயருக்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 1 இயர் இன்ட்டு நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கீங்களோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் இருக்கிறீங்க, ஆனாலும் நிறுவனம் தராத பட்சத்தில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுங்கள். அதாவது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அண்டர் செக்ஷன் 7 இதற்கான லீகல் ப்ரொவிஷனை கொடுத்துருக்கு. ஸோ அதற்கும் எந்த ரெஸ்பான்சிபிள் வராத பட்சத்தில் வித் இன்ட்ரெஸ்டோடு அவங்க கொடுக்கணும். அதற்கான சட்டப்பிரிவு 7 சப்கிளாஸ் 3A. ஸோ இது ரெண்டும் செஞ்ச பிறகும் எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாத பட்சத்தில் அவங்க மீது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 அண்டர் செக்ஷன் 18 படி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட கேள்விக்கு வருவோம். அவர் 1 இயர் தான் வேலை பார்த்துருக்காரு, ஸோ அவர் கிராஜுவிட்டி அமௌண்ட்டை கிளைம் செய்ய முடியாது. மேலும் சட்ட தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து பின்தொடருங்கள். நன்றி.